மாமிசத்துக்கு உரியவர்களாக இருக்கிறவரை நம்ம ஆவிக்குள்ளே கொண்டு வர முடியும். அல்லேலூயா. அப்போ நம்மளும் அவங்களும் அவங்க மாமிசத்துக்குரியவர்களாக இருக்கிறாங்க, நம்மளும் மாமிசத்துக்குரியவர்களாகவே இருந்தானா கர்த்தருக்குள்ள அவங்களை என்ன செய்ய முடியாதுங்க, ஆதாயப்படுத்த முடியாது. மிஷினரிகள் அப்படி தான் என்ன செஞ்சார்கள், தியாகம் பண்ணி விட்டு கொடுத்து, இல்லைங்களா? ஸ்தோத்திரம். பாருங்கள், ஸ்டேன்ஸ் பாதிரியார் எரிச்சாங்க. எரித்த உடனே அந்த கணவனார் 2 பிள்ளைகள் எல்லாமே செத்தாங்க. நம்மளாக இருந்தால் என்ன சொல்லியிருப்போம், 1008 சாபம் விட்டுருப்போம். அதை செஞ்சவன்லாம் என்ன செய்யணும், அப்படி போகணும் இப்படி போகணும், அவன் இருக்கக்கூடாது நினச்சி பாருங்களேன். நமக்கு அந்த நிலைமை வந்துட்டு என்ன செஞ்சுருப்போம். ஆனால் அந்த அம்மா சொல்லிச்சு, அவங்கள நான் மனதார மன்னிக்கிறேன். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன், அவங்கள மனதார மன்னிக்கிறேன். அதனால் தேவ பிள்ளையே, இனி வருகிற நாட்களிலே காலங்களிலே நமக்கு ஆணவங்களோ ஆகாதவங்களோ அதெல்லாம் சபைக்குள்ளே வரக்கூடாது. நாம் எல்லோரும் ஒரு குடும்பம். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். சோத்திரம். இந்த ஐயா வேண்டப்பட்டவர், இந்த சகோதரி வேண்டப்பட்டவர், இவர் வேண்டப்படாதவர், இவர் மச்சான், இவர் மாமா, இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம ஒரு சபை, நம்ம சபையாக இருக்கிற நம்ம எல்லா காரியங்களிலும் ஒரு சிலர்கிட்ட ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், குறைபாடுகள் இருக்கும். குறைபாடு இல்லாத மனுஷனே கிடையாது, எல்லாம் நிறைவானவும் கிடையாது. எல்லாத்துக்கிட்டையும் குறைபாடுகள் இருக்குது. எல்லாத்தையும் எங்கிட்டையும் குறைபாடு இருக்குது, சரிங்களா? நம்ம எல்லாத்துக்கிட்டையும் குறைபாடு இருக்குது. ஆனால் அந்த குறைகளை பார்க்காம அவங்கள்ட்ட இருக்கிற நிறைவை பார்த்து நாம் ஒரு குடும்பமாய் செயல்படுவோம். நிச்சயமாக இன்னும் அநேக ஜனங்கள் சபைக்குள் வருவார்கள். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற பார்ஷாலிட்டி நமக்குள்ளேயும் இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்ய முடியாதுங்க, சோத்திர சபையை கட்டவே முடியாது. உலகத்துக்குள்ளே இருக்கிற பார்ஷாலிட்டி நமக்குள்ளே, இவங்க ஆனவங்க, இவங்க ஆகாதவங்க, வேண்டப்பட்டவங்க, வேண்டப்படாதவங்க, இவங்க என் ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்க, இவங்க வரல, இவங்க வராதனால நான் வரமாட்டேன், இவங்க மொய் வைக்காதனால நான் மொய் வைக்க மாட்டேன், இப்படிங்கிற மைண்டே நமக்கு வரக்கூடாது. நாம் எல்லோரும் புதுசாக ரசிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன், நம்ம எல்லோரும் ஒரு குடும்பத்தின் பிள்ளைகள். அல்லேலூயா. அதனால் ஸ்தோத்திரம். நமக்கு ரசிக்கப்படாததுக்கு முன்னாடி எத்தனையோ சண்டை வந்திருக்கலாம், எத்தனையோ பிரச்சனை வந்துக்கலாம். அதை என்ன செய்யக்கூடாதுங்க, அதை இன்றைக்கி என்ன செய்யக்கூடாதுங்க, ரசிக்கப்பட்ட பின்னாடி நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை மைண்டில் வச்சுருக்கக்கூடாது. நம்ம ஆவிக்குரியவளாய் மாறிக்கொண்டு